Good evening students. I am Ravati. 10th standard exercise 3.1 first one. அதில் third Roman letter. Solve the following system of linear equation in 3 variables. அதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு ஈக்குவேஷனாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஈக்குவல் கொடுக்கும்போது எப்படி சம்ஸ் நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட்டிங் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எடுத்து நம்ம ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துகிட்டு 2y இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 2y எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 20 ஆயிரும் பை 2. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2 இந்த பக்கம் மல்டிபிள் ஆகும்போது 2x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20. அப்போது ஈக்குவேஷன் படி வேரியபிள் எல்லாம் ஒன் சைடும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 40 அந்த பக்கம் போகும்போது -40 ஆயிரும். தென் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு -20. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டே எடுத்து நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணணும். ஓகே, ஸோ ஈக்குவேட்டிங் நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ், அதாவது இதுவும் அப்போ என்ன வரும் 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. அப்போ எப்பவும் போல் இந்த பக்கம் எல்சிஎம் எடுக்கும்போது 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 2 இங்கே போய் மல்டிபிள் ஆகும்போது 4z ப்ளஸ் 10 ஆகும். இப்போ எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வரும்போது 3y மைனஸ் 4z வேரியபிள் இந்த பக்கம் வந்துடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் போகும்போது -20 ஆயிரும். தென் 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. இது ஈக்குவேஷன் 2. இப்போ எகெயின் நம்ம ஃபைனலாக இருக்கிற ரெண்டு டேர்ம் எடுத்து ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து ஈக்குவேட்டிங் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? ஸோ ஈக்குவேட்டிங் த ஈக்குவேஷன்ஸ் கடைசியாக இருக்கிறது என்னது 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y ப்ளஸ் zன்னு இருக்குது. அப்போது 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -y மைனஸ் z ஆயிரும். தென் இப்போ எல்லா வேரியபிள்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. 2z மைனஸ் z இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் z மைனஸ் y இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் y ஈக்குவல் டு 5 அந்த பக்கம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது -5. அப்போது இசட்டை மட்டும் சேம் வேரியபிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு y எழுதிட்டு தென் 3z ஈக்குவல் டு 105. இது ஈக்குவேஷன் 3. இப்போ நம்மளுக்கு தேவையான 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்படி நம்ம வேல்யூவை சால்வ் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் சொல்யூஷன் கண்டுபிடிப்போமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போது எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ இதுலேயும் YZ தான் இருக்குது, இதுலேயும் YZ தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரம் 2 1 3 எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஈஸியாக ஏதோ ஒரு வேரியபிளோட சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணும்போது இதில் 3y இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. இங்கே 4z இருக்குது, இங்கே 3z இருக்குது. அப்போது ஒய்யை நம்ம சேம் கோஎஃபிஷியண்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 105 நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 315 கிடைக்கும். தென் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கலாம், ஏன்னா அதில் 3y தான் இருக்குது. அப்போது 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. இப்போது இது என்ன பண்ணால் 3y கேன்சல் ஆகும், செப்பரேட் பண்ணால் தான் கேன்சல் ஆகும். அப்போது மைனஸ் ப்ளஸ்ன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் சிம்பிள்ஸை. அப்போ 3y ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இது எல்லாமே ப்ளஸில் ஆனதுனால 13z ஈக்குவல் டு இதையும் ஆட் பண்ணும்போது 325ன்னு கிடைக்கும். அப்போது z ஈக்குவல் டு 325/13. தென் ஃபைனலாக இசட்டோட வேல்யூ இது எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும் அப்படின்னா 25 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இசட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இசட் வேல்யூவை கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டாலும் நம்மளுக்கு y கிடச்சிடும். So substituting z equal to 25 in equation 3. What is equation 3? Y plus 3z equal to 105. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது zக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், 3 into 25 equal to 105. நெக்ஸ்ட்டு 3 into 25 75 equal to 105. Then y equal to 105 minus 75. Then y equal to 30. ஸோ நெக்ஸ்ட்டு y வேரியபிளும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக x வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூட்டிங் y ஈக்குவல் டு 30 அண்ட் z ஈக்குவல் டு தேவையில்லை, ஏன்னா yயை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், ஈக்குவேஷன்
1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு அப்படின்னா 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு -20 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம 30 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 × 30 ஈக்குவல் டு -20. அப்போது 2x மைனஸ் 90 ஈக்குவல் டு -20. அப்போது 2x ஈக்குவல் டு -90 அந்த பக்கம் போகும்போது +90. தென் 2x ஈக்குவல் டு 70. தென் x ஈக்குவல் டு 70/2. தென் ஃபைனலாக x ஈக்குவல் டு 35. ஸோ இப்போது எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, எல்லா வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore the solution is x equal to 35, y equal to 30, z equal to 25. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.